Welcome to JM Students Edition. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 12th standard accountancy first chapter sum number 6. Followings are the balance in the books of Thomas as on 31st March 2019. Sundry creditors, furniture, sundry creditors 6 lakhs, furniture 80,000, land and building 3 lakhs, sundry debtors 3,20,000. Bills payable 1,20,000, cash in hand 20,000, bills receivable 60,000, stock 2,20,000. Prepare statement of affairs as on 31st March 2019 and calculate capital as at that date. So இதுதான் sum. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதுல? என்ன கண்டுபிடிக்க போறோம்? Calculate capital. Statement of affairs prepare பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Capital find out பண்ண போறோம். Statement of affairs is nothing but a balance sheet. Statement of affairs என்ன? அது balance sheet தான். So எப்படி நம்ம assets and liabilities போடுவோமோ அதே மாதிரி assets and liabilities. இதுல என்ன இருக்காது? ஆக்சுவலா கேபிட்டல் இருக்காது, அதனால பேலன்ஸ் ஆகாது. அதனால நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு சொல்றோம். இப்போ இந்த சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம் பாருங்க. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் தாமஸ் statement of affairs as on 31st March 2019, liabilities, asset. First, sundry creditors. Sundry creditors, liability. So, sundry creditors. Amount 6 lakhs. Furniture. Furniture asset. So, asset side. Furniture amount 80,000. Land and building asset. Land and building amount 3 lakhs. Sundry debtors asset. Sundry debtors amount 3,20,000. Bills payable is a liability. Appo liability side. Bills payable 1,20,000. Cash in hand asset. Cash in hand 20,000. Bills receivable asset. Amount 60,000. Stock asset. Amount 2,20,000. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்டிகுலர்ஸை நம்ம இங்கே எதெல்லாம் அசட் சைடில் வருமோ அசட் சைடில் போட்டாச்சு, எதெல்லாம் லைபிலிட்டி சைடில் வருமோ லைபிலிட்டி சைடில் போட்டாச்சு. ஸோ இப்போ கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம். கேபிட்டல் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லைபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம அசட்டை ஆட் பண்ணலாம். அசட்டை டோட்டலாக ஆட் பண்ணால் நான் உங்களுக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் இங்கே போடுறேன், பட் ஆனால் நீங்கள் போடக்கூடாது, ரஃபில் தான் போடணும். ஸோ இங்கே உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கேயே போடுறேன். ஸோ அசட் சைட் டோட்டல் பண்ணும்பொழுது 10 lakhs. லைபிலிட்டி சைட் டோட்டல் பண்ணும்பொழுது 7,20,000. ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது? 2,80,000. ஸோ இதுதான் பேலன்சிங் அமௌண்ட். இந்த பேலன்சிங் அமௌண்ட் நம்ம இங்கே கேபிட்டல் பேலன்சிங் அமௌண்ட் தான் நமக்கு என்னது இங்கே கேபிட்டல். ஸோ அமௌண்ட் 2,80,000. ஸோ நம்மளோட ஆன்சரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பாக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே டோட்டல் at the எண்டில் தான் நம்ம எழுதணும். ஸோ எவ்வளோ டோட்டல் இதுக்கு? both the sides 10 lakhs 10 lakhs. அவ்வளோதான் இந்த சம். மோஸ்ட்லி 3 மார்க்ஸில் இந்த சம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி சம், ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ அடுத்தது 7th சம் பார்க்கலாம். 7th சம். On 1st April 2018, Shubha started her business with capital 1,20,000. She did not maintain proper books of accounts. நம்ம பார்க்கறது இன்கம் ரெக்கார்ட்ஸ் தான் இல்லையா, அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. She did not maintain proper books of accounts. Following particulars are available from her books as on 31st/3/2019. Bank overdraft file 50,000, debtors 1,80,000, bills receivable 70,000, computer 30,000,
Machinery 3 lakhs. Stock in trade 1,60,000. Creditors 90,000. Bills payable 2,40,000. Cash in hand 60,000. During the year, she withdrew rupees 30,000 for her personal use. Personal use na enna sollirkom nama drawings. She introduced further capital of 40,000. Further capital na there is an additional capital. Additional capital amount is 40,000 during the year. Calculate her profit or loss. Okay. இப்போ இந்த சம்ல என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? இந்த ஃபார்மேட் க்ளோசிங் கேபிட்டல், ஆட் டிராயிங்ஸ், லெஸ் அடிஷனல் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் போட்டால் நமக்கு என்ன கிடைச்சிடும்? ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இங்கே நமக்கு சம்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, பிசினஸோட ஓப்பனிங் கேபிட்டல் இங்க இருக்கு. ஆன் 1st April 2018 கேபிட்டல் ஆஃப் 1,50,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் நமக்கு என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இங்க. அடுத்து பார்த்தோம்னா நமக்கு இங்க withdraw ஃபார் பர்சனல் யூஸ்ன்றது டிராயிங் அமௌண்ட் இருக்கு. இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல் அடிஷனல் கேபிட்டல். ஸோ அடிஷனல் கேபிட்டல் அமௌண்ட் 40,000 இங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன அமௌண்ட் இல்லை நமக்கு? க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம க்ளோசிங் கேபிட்டல் தெரிஞ்சா மட்டும்தான் ப்ராஃபிட் என்னன்றதை நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இவங்க கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர்ஸ் வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணா என்ன கண்டுபிடிக்கலாம்? கேபிட்டல் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? சம் நம்பர் 7 in the books of Shubha, statement of affairs as on 31st-3/2019. ஏன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டாதான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? கேபிட்டல் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்க பார்த்தோம். கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணா நம்ம என்ன அக்கௌண்ட் போடணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அக்கௌண்ட் போடணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. இட்ஸ் லைக் அ பேலன்ஸ் ஷீட். அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தான் நம்ம போட போறோம். ஸோ இங்க லயபிலிட்டிஸ், இங்க assets. First bank overdraft liability. Amount 50,000. Debtors asset. Amount 1,80,000. Bills receivable assets. Amount 70,000. Computer asset. Amount 30,000. Machinery asset. Amount 3 lakhs. Stock in trade asset. Stock na edinale podum. Amount 1,60,000. Creditors liability. Amount 90,000. Bills payable liability. Amount 2,40,000. Cash in hand asset amount 60,000. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸ் வச்சு எதெல்லாம் அசட்டோ அசட் சைடில் எழுதியாச்சு, எதெல்லாம் லைபிலிட்டிஸோ லைபிலிட்டி சைடில் நம்ம அதை எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம அசட் சைட் டோட்டல் பண்ணுறோம். ஏன்னா அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி தான் நமக்கு கேபிட்டல். ஸோ அசட் சைட் டோட்டல் பண்ணுறோம். அசட் சைட் டோட்டல் பண்ணால் நமக்கு 8 lakhs கிடைக்கும். இதிலிருந்து லைபிலிட்டி சைட் டோட்டல் பண்ணுறோம். 2,40,000 plus 90,000 plus 50,000 ஆட் பண்ணால் நமக்கு 3,80,000 கிடைக்குது. ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 3,80,000. ஸோ இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணும்போது 10 to இங்கே 7 4,20,000. ஸோ இப்போ நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு? அட் எண்ட் ஆஃப் த இயரில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த கேபிட்டல் வந்து க்ளோசிங் கேபிட்டல். இதை ஏன் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் சொல்கிறோம்? அட் த எண்ட் ஆஃப் த இயரில் தானே ப்ரிப்பேர் பண்ணோம். 31st-2019 ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ இது க்ளோசிங் கேபிட்டல். நம்ம எழுதும் போதே க்ளோசிங் கேபிட்டல்னு எழுதிக்கலாம். அமௌண்ட்
4,20,000. எப்போவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண அமௌண்ட்டை பாக்ஸ் பண்ணுங்க, அது ஹைலைட் பண்ணாது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டோட்டல், what is the total amount? 8 lakhs. The same line, 8 lakhs. இப்போ நம்ம என்ன முடிச்சாச்சு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு நம்ம க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இன்னொரு ஸ்டெப் போடணும். என்ன போடணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் as on 31st/3/2019. ஸோ நமக்கு தெரியும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன ஃபார்மேட் நமக்கு, க்ளோசிங் கேபிட்டல், add drawings, less additional capital, less opening capital. So closing capital நம்ம find out பண்ணிருக்கோம். amount 4,20,000. drawings amount நமக்கு sumல இருக்கு. withdraw for personal use 30,000 கொடுத்திருக்காங்க. drawings amount 30,000. இது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். நல்லா கவனி, சில பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இங்க ஆட் போட்டுடுவோம், பட் ஆனால் இங்க மைனஸ் பண்ணிடுவீங்க, அப்போ நமக்கு ஆன்சர் ராங்கா வரும். ஸோ நல்லா கவனி, இங்க ஆட் பண்றோம், அப்போ இங்க ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ணா 4,50,000. அடுத்தது அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் பண்ணணும். இங்க ஃபர்தர் கேபிட்டல் தான் நமக்கு அடிஷனல் கேபிட்டல். ஃபர்தர் கேபிட்டல் அமௌண்ட் இஸ் 40,000. ஸோ 40,000 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா 4,10,000. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் சம்மோட பிகினிங்ல நமக்கு கொடுத்துருக்காங்க பார். on 1st April 2018 கேபிட்டல் 1,20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் 1,20,000. இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது, 2,90,000. ஸோ ஆன்சர் பிளஸ்ல இருக்கு, அதனால இது நமக்கு என்னது, ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு, 2,90,000. That's it. Thank you.